Life is like riding a bicycle. To keep your balance, you must keep moving. அடடே, இன்னொரு அற்புதமான கவிதை இல்லை, இது கோட்டை சொல்லி நான் இந்த எபிசோட ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலி நேற்று நான் வெளியே போயிட்டு வந்துட்டுருந்தேன். எங்கள் காரில் இருந்த பென்ட்ரைவை காணோம். சிஸ்டம், அந்த ஆடியோ சிஸ்டம் போடுற அந்த பென்ட்ரைவை காணோம். ஸோ ரேடியோ ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ ரேடியோ கேட்டிருக்கப்போ திடீர்னு ஒருத்தர் ஒன்று சொன்னார். என்னடா, நாளைக்கு உலக சைக்கிள் தினம், நாளைக்கு நம்ம கதையாடல் இருக்கிறனால நம்ம அதை பற்றி இன்றைக்கே பேசிடலான்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு டக்குன்னு அப்போ தான் உதிச்சிச்சு, வா என்ன நீங்கள் இப்போ நாளைக்கு பேசலான்னு, நாளைக்கு நான் போய் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட்டில் பேச போகிறேன்ட்டு இங்கே நான் கிளம்பி வந்திருக்கேன், ரித்தீஷ் ஃபார் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். ஸோ ஆக்சுவலி நான் இந்த வாரமும் நீங்கள் எதுக்கு கேட்கணும் சீரிஸோட செகண்ட் எபிசோடு போடலான்ட்டு இருந்தேன். பட் உலக சைக்கிள் தினம் அப்படின்றப்போ எனக்கு சைக்கிள் என்னோடய சைக்கிள் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த உலக சைக்கிள் தினத்தப்போ நம்ம சைக்கிளை பற்றி பேசுகிறேன்னா நல்லா இருக்காது அப்படின்றக்காக நான் இன்றைக்கி என்னோடய சைக்கிள் நினைவுகள், ஜென்ரலாக சைக்கிள் எல்லாத்துக்கும் எப்படி ஒரு இது அப்படின்றது பேசலான்னு வந்திருக்கேன். ஸோ சைக்கிள் ஆக்சுவலி சைக்கிளை பார்த்திங்கன்னா எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் தம் வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அதுதான் முதல்ல நம்மளை நம்பி ஓரளவுக்கு ஒரு பெரிய பொருளை வாங்கி கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக சைக்கிளாக தான் இருந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப டிபெண்டாக இருக்கும். நமக்கு ஒரு சைக்கிள் வாங்கி அவங்க தான் ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பாங்க எல்லாமே. பட் சைக்கிள் இஸ் வேர் வி ஸ்டார்ட் லிவிங் இண்டிபெண்ட்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சொல்லி கொடுக்கறதுக்கப்புறம் நம்ம கையில் தான் நம்ம எப்படி ஓட்டுறோம். அதாவது ரோடை நம்ம அப்போ தான் புதுசாக இப்படி ஓட்டணும், இவங்க இப்படி இப்படி போகணும், அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு முதல்ல நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்குது சைக்கிளில் தான், அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் சைக்கிள் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தம் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். என்னோடய லைஃப்பில் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் சைக்கிள். ஏன்னா 2013 என்னோடய முதல் சைக்கிள் நான் வாங்கினேன், கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நான் ஓட்ட கற்றுக்கிட்டது என்னமோ 2014 ஒரு ஐ திங்க் ஒரு ஜூலை அந்த மாதிரி தான் ஒழுங்காக ஓட்ட கற்றுக்கிட்டேன். அதாவது அப்போது என்னோடய சைக்கிளோட ஆரம்ப கால நினைவுகள்லாம் என்னை விடுங்க, என்னை சுற்றி இருக்கவங்க தான் டெரராக இருக்கும். ஏன்னா நான் சைக்கிள் எடுத்தாலே எங்கள் ஊரில் எல்லாம் அலறுவாங்க. ஏன்னா நான் போய் எல்லா வீட்டு முன்னாடியும் விழுந்திருக்கேன். ஓட்டு கற்றுக்கிறேன்ற பேரில் போய் எல்லார் வீட்டு முன்னாடியும் விழுந்திருக்கேன். நாய் மேலே விட்டுருக்கேன். ஒரு டைம் தெரியாமல் போய் ஒரு பாட்டி மேலெல்லாம் விட்டுருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்குது என்னோடய சைக்கிள் நினைவுகள். அதனால் நான் சொன்ன மாதிரி என்னை சுற்றி இருக்கவங்க தான் டெரராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அப்படியே திக்கி திணறி ஒரு 1.5 வருட முயற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு முதல் நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் போய் டெம்போ மோதி கீழே விழுந்துட்டேன். பயப்படாதீங்க, அது நின்றுட்டு இருந்த டெம்போ போய் மோதி கீழே டயர் வளைஞ்சிருச்சு. நான் அழுகுறேன் பயங்கரமாக, சைக்கிளை கூட தூக்காமல். அந்த டெம்போ ஓனரானா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அண்ணா தான் பாருங்கள், நான் வீட்டு பக்கத்துலேயே தான் விழுந்து இருக்கேன். அதுக்கு பயங்கர அழுகாச்சு. அப்புறம் அந்த அண்ணா ஒரு கையில் சைக்கிளும் இன்னொரு கையில் என்னையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இதுக்கு நான் 7th அப்போ கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு என்னென்னா, நம்ம விழுந்துட்டோம் அதெல்லாம் வேறு, இவ்வளோ நாள் விடாமுயற்சிக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டி முதல் நாளே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ற ஒரு சோகத்தில் அப்படியே கண்ணீர் மல்க வீட்டுக்கு பார்த்தா ஒன்றும் பெரிய ரியாக்ஷன் இல்லை. நம்ம அந்த வயசுலலாம் நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்ச விஷயம்லாம் நமக்கு ரியாக்ஷனே வந்திருக்காது. பாவம் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு நம்மளை மன்னிச்சு விட்ருவாங்கன்ட்டு நமக்கு அப்போ தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி அழுது அப்புறம் ஒரு வாரம் சைக்கிள் ரெடி பண்ணி மறுபடியும் அடுத்த வாரம் எடுத்துகிட்டு போனால், இந்த டைம் போகிறப்பயே போன டைமாக ஸ்கூல்லேருந்து வரப்போ இந்த டைம் போகிறப்பயே போய் ஒரு பைக் கார் மேலே விட்டேன். பைக்காக காரான்னு கேட்காதீங்க, பைக் ஓட்டுற ஒரு அண்ணா மேலே விட்டுட்டேன். அந்த அண்ணா மேலே விட்டோன்னே நான் கீழே விழுகிறேன். அந்த அண்ணா ஆக்ரோஷமாக என்னை நோக்கி எந்திரிச்சு வராத பாட்டு, நம்ம விழுந்ததை விட அவர் வரதான் நமக்கு பயமாக இருக்குது. அவர் பார்த்தா என்ன தூக்கி விடுறாரு. அப்போ இருந்தால் தெரிஞ்சிச்சு நம்மளோட கரண்ட் மனநிலையில் தான் அந்த அண்ணா இப்போ இருக்காருன்ட்டு. என்னென்னா, இவன் சின்ன பையன், இவன் என்ன தான் தப்பு பண்ணாலும் கடைசியில் நம்மளாக தான் சொல்லுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு போல். அதனால் என்ன தூக்கி, தம்பி ஒன்றும் இல்லைப்பா, பார்த்து போப்பான்ட்டு அப்புறம் நான் அப்படியே போய் இந்த மாதிரி தான் என்னோடய ஆரம்ப கால சைக்கிள் நினைவுகள் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் சைக்கிள் ஸ்கூலுக்கு போகிறது, இந்த சுற்றி முற்றி கடைக்கு போகிறது, இதுதான் சைக்கிளிங் வச்சுக்கோங்க எனக்கு. ஆனால் 10th அப்புறம் தான் ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு, இந்த ஜானர் ஷிஃப்ட் மாதிரி சைக்கிளிக்கல் ஷிஃப்ட் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. என்னென்னா நான் கொஞ்சம் சும்மா அப்படியே சுற்ற ஆரம்பித்தேன். சுத்தனா இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பர்பஸே இல்லாத ஒரு ஜேர்னின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ஒரு டைமில் ஒரு எனக்கு இங்கே தான் போகணும், இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஓட்டுனா போகிற போக்கில் போகலாம், கோ வித் த ஃப்ளோர்லாம் நான் அப்போ தான் கற்றுக்கிட ஆரம்பித்தேன். ரொம்ப ஃபிலாசபிக்கலாக போகுதோ சரி ஏதோ ஒன்று
அந்த மாதிரி தான் வந்து நான் போக ஆரம்பித்தேன். லைக் எங்கெங்கேயோ போனேன். அதுதான் இன்னுமே எனக்கு கொஞ்சம் லைக் நம்மளோட இண்டிபெண்டன்சி நமக்கு இருக்குது அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஏன்னா நம்ம ஒரு 10th 11th நீங்கள் எப்படின்னு தெரியல, நான்லாம் 10th 11th எங்கே வெளியே போனாலும் அப்பா அம்மா கூட போகிறது, மீறி போனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே போகிறது, அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ தனியாக அப்படியே வந்து நம்ம அப்படியே அந்த சுற்றுறது அதெல்லாமே வந்து சைக்கிளில் தான் ஆரம்பித்தது. முதல்லாம் லைக் நான் ஒரு டைம்லலாம் போவேன். அப்புறம் எனக்கே தோணும், ஐயோ நம்ம எங்கேயோ ஒரு அடர்ந்த ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னக்கப்புறம் திரும்பி வந்து அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் சைக்கிளில் போனது உண்டு. அப்புறம் இந்த லாக்டவுன் தாங்க என்னோட சைக்கிளிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னுமே ஸ்பெஷல் படுத்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் அடைஞ்சு ஐயோ என்னடா பண்ணுறது, லைக் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக அப்படியே, அதாவது நமக்கு வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் டிப்ரெஷனாக இருக்கும். அது வந்து எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி வெளி உலகத்தை பார்க்காம ஹோம் சிக்கு, இது வேறு, இது ஹோம்லேருந்தே சிக்கு, அந்த மாதிரி ஒரு இது எனக்கும் வந்து. உங்களுக்கெல்லாம் லைக் நிறைய பேருக்கு ஒரு ஏப்ரல்லேருந்து ஒரு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ஒரு லாக்டவுன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கெல்லாம் வந்து ஏப்ரல்லேருந்து 2020 ஏப்ரல்லேருந்து அடுத்த செப்டம்பர் வரைக்குமே லாக்டவுன் மாதிரி தான். ஏன்னா காலேஜும் ஆன்லைன்லாம் என்ன, சும்மா ஃபோனை எடுத்தால் ஆன் பண்ண அது பாட்டுக்கு ஓடும். நல்லா அலாரம் வைப்பேன், 9 மணிக்கு எக்ஸாம் வருது பாருங்கள். ஆன்லைன் கிளாஸ்னால் 9 மணிக்கு தான் எந்திரிச்சு ஆன் பண்ணிட்டு அப்போ தான் பல்லே வளர்க்க போவேன். அந்த மாதிரி தான் லைக் லாக்டவுன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைக் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி அப்படி என்னடா ஒரு ஆங்ஸைட்டி என்னென்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாதப்போ நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போனேங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று ரியலைஸ் ஆச்சு, ஒரு சைக்கிளிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு ரிலீஃபை கொடுக்கும். நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கப்போ சைக்கிளிங் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அப்போலேருந்து லைக் நான் வந்து ரொம்ப ரெகுலராக அப்படியே சைக்கிள் எடுத்து சுற்ற ஆரம்பித்தேன். மோஸ்ட்டாக நான் போகிறது உக்கடம் தான். ஏன்னா அங்கே தான் லைக் நல்லாயிருக்கும் சைக்கிளிங் ஒன்று. உக்கடம் எல்லாம் நம்ம ஈவினிங் டைம்லாம் போனால் பயங்கரமாக இருக்கும். ஸோ லைக் அப்படி தான் சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றி சைக்கிள் எனக்கு பயங்கர க்ளோஸ் டு ஹார்ட் ஆகி ஒரு 10 வருஷம் ஆனிவர்சரியை கொண்டாட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ சைக்கிள் என்னை விட்டு போயிடுச்சு. அதான் நான் ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன், சைக்கிள் ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி நம்ம சைக்கிளால் இன்னொருத்தவங்க சந்தோஷமாக இருக்கட்டுமே, நம்மகிட்ட தான் இது அடிப்பட்டு உதப்பட்டு. ஏன்னா அந்த சைக்கிள் என்னை விட்டு போகிறப்போ அவ்வளோ நல்ல கண்டிஷனில் கூட கிடையாது. அதில் பிரேக் இல்லை, ஸ்டாண்ட் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இல்லாத ஒரு சைக்கிளை ஒரு மனுஷன் பாவப்பட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான்னா பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் நான் அந்த சைக்கிளை விட்டு கொடுத்தேன். இருந்தாலுமே சைக்கிள் அப்படின்றது வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு ஸ்பெஷலான விஷயந்தான். ஏன்னா சைக்கிள் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள் நிறையா. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு நிறையா பாடங்கள் கற்றுக் கொடுத்துச்சு. அதாவது என்னோடய எபிசோட்ஸே நான் போல நிறையா சொல்லியிருப்பேன். இட்ஸ் ஓகே டு டேக் எ பிரேக் அப்படின்றது சைக்கிளில் தான் சொல்லிட்டுருச்சு. ஒரு ஜேர்னி எவ்வளோ அழகான ஒரு விஷயம். நம்ம டெஸ்டினேஷனை நோக்கி ஓடுறது தான் வாழ்க்கைன்னு நான் நினச்சிட்டு இருந்த டைமில் ஜேர்னியே ரொம்ப அழகான ஒரு விஷயம்னு எனக்கு கற்றுக் கொடுத்ததும் சைக்கிள் தான். ஸோ என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பார்ட்டாக என் சைக்கிள் இருக்குது அப்படின்றத நினச்சா எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு செரிஷபிள் மெமரிஸாக என் சைக்கிள் கூட இருந்துச்சுன்னு நான் சொல்லணும். ஸோ அடுத்த வாரம் வேற ஒரு கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக நீங்கள் எதுக்கு கேட்கணுவோட இதில் தான் வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் நீங்கள் எதுக்கு கேட்கணும் சீரீஸோட வந்து சந்திக்க வரைக்கும் இட்ஸ் மீ ரித்திஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். ஸோ அடுத்த வாரம் சந்திப்போம். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, லைஃப் இஸ் லைக் ரைடிங் எ பைசைக்கிள். டு கீப் யுவர் பேலன்ஸ் யூ மஸ்ட் கீப் மூவிங்.